நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது ஆடி மாத பலனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் என்றாலே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் அதாவது சடன் ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு. எல்லா மாதங்களும் அம்மனை கும்பிட்டாலும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை கும்பிடாமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு அம்மன் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கோயில்களிலுமே ஸ்பீக்கர் வச்சு மைக் போட்டு பாட்டை போட்டு அம்மனுடைய பாடல் ஒலிக்காத இடமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு அம்மனுடைய பாடல்கள் எதிரொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2025 பிறக்குது. ஆடி மாதம் முடிகிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2025 ஆடி மாதம் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் யாரெல்லாம் தன்னுடைய கர்மாவை கழிக்கணும்னு நினைக்கிறீங்க, தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக போராடிக்கிட்டே இருக்கும், ஒரு போராட்டத்தை சமாளிக்கணும், அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, முடிஞ்சளவு உங்களுடைய பகுதியில் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுற ஏழை எளியோர்களுக்கு, முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் செய்யுங்க. ஒரு அரிசி பை வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கு ஏதாவது உணவுகளுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான தடைகள், ஐயா எனக்கு வருமானம் நிறையா வருது, ஆனால் என் வருமானத்தை என்னால் பாதுகாக்க முடியல, செலவு வந்துடுது, ஒரு 10,000 இன்றைக்கி வருதுன்னா 11,000 செலவு உடனே நிற்கிது, அது வராட்டியும் அது செலவு வராமல் இருக்குது, வந்தால் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா செலவு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க வீண் விரைய செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பக்கத்தில் இருக்க ஒரு சிறு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிங்கன்னா இந்த ஆடி மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு உதவி செய்கிற மாதம். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு என்பது உண்மை. இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவோம்னா, வாழ்க்கையில் யாரெல்லாம் போராட்டத்தை மட்டும் சந்திச்சுக்கிறீங்க, ஐயா போராட்டம் தான் என் வாழ்க்கையில் இருக்குது, என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி பெருக்கு அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்குமோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிடுங்க. உங்கள் மனசு என்னென்ன தேவைகள் என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம், உங்களுக்கு மிக பிடித்தமான அம்மன் தெய்வம் அப்படிங்கிற அங்கே உட்காந்து மனசார உங்களுடைய வேண்டுதலை அங்கே வைங்க. என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கும் நலம் சார்ந்த மற்றும் வாழ்க்கை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அந்த வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் மனசார வேண்டினீங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அற்புதமாக நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கட்டாயமாக கொடுங்க. யாரெல்லாம் முன்னோர்களை இழந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கீங்களோ, தன்னுடைய அப்பா அம்மா அல்லது உங்கள் தாத்தா, இந்த வகையார்கள், சித்தப்பா, இந்த உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள், இப்படி யார் தன்னுடைய உறவுகளில் யாரை இழந்தீர்களோ அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம். அப்போ நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு சிவாலயங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற முதியவர்கள் இல்லம் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அது என்ன உதவினாலும் சரி மனசார செஞ்சுட்டோம். மனசார செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி, இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் வழிபாடு உறுதியாக பின்பற்றுங்க. அம்மன் கோவிலில் போய் அந்த தீப எண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த கோவிலுக்குரிய தீப எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன,
முடியாத விஷயத்தை கூட முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட நிறைய திறமை இருக்குது. என்னிடம் அதிகமான ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. வேலைன்னா நான் இறங்கி வேலை பார்த்தேன்னா என்னுடைய வேலைக்கு ஈக்குவலாக யாருமே வேலை பார்க்க முடியாது. அந்தளவுக்கு நான் எதையும் சாதிப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் மன வலிமையுடன் எங்கேயும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாக போகுது. உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் பல வெற்றிகளை காண போகிறீங்க. எடுக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் கடினமாக வேலை பார்த்து ஒரு பேரையும் புகழையும் வாங்குறதுக்காண்டி நீங்கள் கடின முயற்சிகள் எடுத்து கிட்டத்தட்ட அந்த 1.5 வருட காலமாக மன அழுத்தம் இல்லாமல் இருக்கவில்லை என்பதை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டது. 1.5 வருஷம் நம்ம ரிஷபராசி என்பர்கள் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களில் தன்னைத்தானே ஒரு மனசுக்குள்ளே வருந்தக்கூடிய அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை உடன் இருப்பவர்களும் சரி, உடன் பிறந்தவர்களும் சரி, திருமணம் முடித்த தம்பதியர்களுக்கு கணவனாக இருந்தால் கணவனும் சரி, மனைவியாக இருந்தால் மனைவியும் சரி, எல்லா உறவுகளிலுமே ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க. எனக்கு அழுத்தம் கொடுக்காத உறவே கிடையாதுங்க, அவ்வளோ ஒரு தூரம் நான் டிப்ரெஷன் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த 1.5 வருட காலமாக இருந்தது. ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு செல்வாக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாக்கி தரார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்க போகிறார். நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே ஒரு வெற்றி கிடைக்கப் போகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீடியா துறையில் உள்ள நமது அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. நீங்கள் சாதாரணமாக ஒரு வீடியோ போய் ஷூட் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோ பார்த்திங்கன்னா எத்தனை வியூவர்ஸ் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது, மில்லியன் கணக்கில் போயிடும். இவ்வளோ நாளாக நான் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் வீடியோ ஷூட் பண்ணேன், ஆனால் இந்த வீடியோ எப்படி இவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, நீங்களே பிரமிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் காத்திருக்கிறது. நம்மளுடைய மீடியா பிரபலங்கள், கலைத்துறையில் உள்ள அத்தனை விதமான நபர்களுக்குமே தன்னுடைய முழு திறமையை வெளிக்காட்டுற அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது. சினிமா துறையில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, அதே போல் பார்த்திங்கன்னா சின்ன திரையில் உள்ள நம்மளுடைய நடிகைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய திறமைக்கேற்றவாறு தன்னுடைய செயல்பாடுகளில் வெற்றி காணப்போகிறீர்கள் என்பது உண்மை. வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும், வெளிநாடு பயணம் போய் எப்படியாவது சம்பாரிச்சிடணும் அப்படின்னு லட்சியத்துடன் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதம் நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு வருமானத்தை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதனால உறுதியாக என்ன பண்ணலாம், நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். உங்களுடைய முயற்சியில் நல்ல விதமான செயல்பாடுகள், ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது. பிள்ளைகளால் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் ஏற்படும்போது, உங்கள் குழந்தைகள் மூலமாக நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. பாடி என்னோடய குழந்தைய வச்சு நான் படுற பாடு எனக்கு பெரும்பாடு, என் பிள்ளை என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கான், என்ன பண்ணே தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் மூலமாக இனிமேல் மன மகிழ்ச்சிகள் இருக்கும் என்பது உண்மை. இவ்வளவு நாட்களாக உங்களை எந்த விஷயமும் செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை விதமான உறவுகளும் அப்படியே விலகி நிற்பாங்க. நீ உன் முயற்சியில் செய், உன்னால் முடியும், நீ எதனாலும் செய், நான் பார்த்துக்கிறேன், சரியா, நான் உன்னை இன்னுமே டிஸ்டர்ப் பண்ணலை, நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கட்டாயமாக உதவி செய்வாங்க, சரியா. உதவிங்கிறத விட இன்னொரு விஷயம் சொல்லலாம், அவங்க தடை இல்லாமல் விலகி இருப்பாங்க கூட சொல்லலாம். ஏன்னா இவனால் தடை ஏற்படுத்துனாங்கள்ல, உங்களுடைய மேல் அதிகாரியாக கூட இருந்தால் கூட நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே நீ எடுத்தாலே இப்படித்தான் இருக்கும், நீ செஞ்சாலே இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்கிறதுக்கு முன்னாடியே உங்களை ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் அப்படியே லாக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க. என்னடா நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம போட்டு ஒரு கேட்டை போட்டுறாங்களே, சட்டார்னு ஒரு பேரிக்கேடை போட்டுறாங்களே,
பேரிக்கானை போட்டு வேகத்தை குறைச்சிறாங்க. நம்ம கரெக்டான ஒரு பிளான் பண்ணி இந்த செகண்டில் இந்த நிமிஷத்தில் நம்ம கரெக்டாக போய் இந்த லட்சியத்தை அடைஞ்சிருவோன்னு நினச்சி தான் நம்ம முயற்சி எடுத்தோம். நம்ம முயற்சிக்கு எதுக்கு இவ்வளோ தடை கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மனசில் அவ்வளோ ஒரு வலி வேதனையோடு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த தடை எல்லாம் உடைய போகுது. உடச்செறிஞ்சு தூக்கி போட்டு பந்தாடி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்ற நம்ம ரஜினி ஸ்டைலில் என் வலி தனி வலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றியும் ஆதாயமும் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நம்ம நல்லா பார்க்கணும். ரிஷபராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை என்பது காலால் நீராக மாறிவிட்டது. கடந்த காலங்களில் என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கல, என் மனைவி என்னை புரிஞ்சுக்கல, உறவு என்பதே எங்களுக்கு இருக்கா, அந்த நாங்கள் ரெண்டும் பந்தத்தில் இருக்கோமாங்கிற கூட தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு, கவலைப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய டிப்ரெஷன், அந்த கவலை வருத்தம் எல்லாமே உங்களை விட்டு வெளியே போயிட்டு, உறவுனா இதுதான், பாசம்னா இதுதான் அப்படின்னு உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து அவங்க உங்களை நாடி வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது. இந்த மாதத்தில் உறுதியாக நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. ஐயா தங்கம் விற்கிற ரேட்டில் எங்கேயா தங்கம் வாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதற்கான சூழ்நிலைகள், ஒரு அமைப்புகள், கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்க போது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா மட்டும் உங்களுடைய தொழிலில் முழு கவனம் செலுத்துங்க. வேறு யார்கிட்டையும் உங்களுடைய வேலையவோ உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களே ரகசியங்களை சொல்லவே சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்கள் ரகசியத்தை சொல்ல தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. ரகசியம் சொல்லாமல் சரியான முறையில் பயன்படுத்திட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.